இன்னும் பேசவே ஆரம்பிக்காத குழந்தைங்களோட மொழி வளர்ச்சி எப்படி தூண்டுறது அப்படின்னு நம்ம பார்த்துட்ருக்கோம். முதல்ல மேட்ச் பண்ணி சார்ட் பண்ணி பொருட்களோட பெயர்களை நம்ம அவங்களுக்கு அறிமுகப்படுத்தணும். இப்போ இந்த பெயர்கள் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்களா, அவங்க தெரிஞ்சு வச்சுருக்காங்களா அப்படிங்கிறத எப்படி நம்ம செக் பண்ணலாம்? நீங்கள் விளையாடும் போதே ஒரு பர்டிகுலர் பொருளோட பேரை மட்டும் சொல்லி அதை எடு அப்படின்னு சொல்லுங்கள். 8 out of 10 டைம்ஸ் அவங்க கரெக்டாக எடுத்துட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த பொருளோட பேர் தெரிஞ்சிருக்குன்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், ஒரு விரலால் அதை பாயிண்ட் பண்ணுற ஜெஸ்சரை சேர்த்து சொல்லி கொடுங்க. இப்போ எந்த ஒரு பொருளோட பேரையும் நம்ம கேட்டதுக்கப்புறம் அவங்க விரலால் பாயிண்ட் பண்ண கற்றுக்கிட்டாங்க அப்படின்னா ஐடென்டிஃபிகேஷன் ஸ்டேஜுக்கு அவங்க வந்துட்டாங்கன்னு அர்த்தம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க ரிசெப்டிவ் லாங்குவேஜை இன்க்ரீஸ் பண்ணுறது தான் நம்ம ஃபஸ்ட்டு கோல். இன்னும் குழந்தைக்கு பேச வரலனாலும் இப்போ ஐடென்டிஃபிகேஷன் பண்ண கற்றுக்கிட்டதுனால அவங்க ரிசெப்டிவ் லாங்குவேஜ் எந்த அளவு டெவலப் ஆகிட்டே வருதுன்னு நம்மளால் கணிக்க முடியும். இதை நம்ம நோட் பண்ணிக்கிட்டே வந்தோன்னா நமக்கு இவ்வளோ கற்றுக்கிட்டாச்சா அப்படின்னு ஒரு பூஸ்டாக இருக்கும். அதே சமயம் அவனுக்கு தெரிஞ்ச வார்த்தைகள், தெரிஞ்ச கமெண்ட்ஸை சிங்கிள் வேர்ட்ஸாக பயன்படுத்தி பேசணுன்னா எந்த கன்ஃபியூஷனும் டிஃபிகல்ட்டியும் இல்லாமல் நம்ம சொல்கிறதுக்கு நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. அடுத்த ஸ்டேஜ் நேமிங். இது பொருளை காமிச்சு இது என்ன அப்படின்னு நம்ம அவங்கக்கிட்ட கேட்டால் அதை அவங்க சொல்கிறது. இந்த ஸ்டேஜுக்கு குழந்தைய நம்ம ஃபோர்ஸ் பண்ண தேவையில்லை. ஏன்னா அவன் பேச்சு வரும்போது தானாகவே அவன் அது பேரை உச்சரிக்க ஆரம்பிச்சிடுவான். பட் ஐடென்டிஃபை பண்ண தெரிஞ்சாலே நம்ம நெக்ஸ்ட் செட் ஆஃப் வேர்ட்ஸ்க்கு மூவ் ஆக ஆரம்பிச்சிடணும். இப்போ என்னென்ன வார்த்தைகள்லாம் இப்போ முதல்ல சொல்லித்தரலாம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.